4 பேரை பார்த்து விருது கொடுங்கன்னு கேக்குற ஆள் தனுஷ் அவரு கிடையாது. எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கோவத்தோடு தனுஷ் அவருடைய அப்பா இப்ப பதிலடி கொடுத்திருக்காரு. 72வது தேசிய விருதுகள் சில நாளுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டுச்சு. அதுல தமிழ் படமாக ராயனும் கேப்டன் மில்லர் படமும் விருதுகளை பெற்றிருக்கு. இதன் வழியா 2 தேசிய விருதுகள் தனுஷ் அவருக்கு போயிருக்கு. அவரோட கரியர்ல மொத்தம் 5 விருதுகள் அவரை தேடி வந்திருக்கு. இந்த நிலையில இயக்குனரும் தனுஷ் அவருடைய தந்தையுமான கஸ்தூரி ராஜா அவரு செய்தியாளர்களை சந்திச்சப்ப பல விஷயங்களை பேசியிருந்தாரு. வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்துல தனுஷ் அவரு நடிச்ச ஆடுகளம் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. மேலும் அந்த படத்துல நடிச்சதுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து விசாரணை படத்துக்கு விருது கொடுத்தாங்க. அசுரன் படத்துக்கு சிறந்த நடிகருக்கான விருதை கொடுத்திருக்காங்க. மொத்தம் 3 தேசிய விருதுகள் பெற்ற கலைஞரா ஜொலிச்சிருக்காரு அவரும். சூழல் இப்படி இருக்க சில நாளுக்கு முன்னாடி 72வது தேசிய விருதுகள் சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல ராயன் படம் சிறந்த தமிழ் படமாகவும் கேப்டன் மில்லர் படம் ஸ்பெஷல் மென்ஷன்ல சிறந்த நடிகருக்கான விருதையும் தனுஷ் அவருக்கு கொடுத்திருக்காங்க. இது வழியா இயக்குனரா முதல் தேசிய விருதை அவர் பெறாரு. மொத்தம் 5 தேசிய விருதை அவர் இதுவரைக்கும் வாங்கியிருக்காரு. தனுஷ் அவருக்கு வாழ்த்து குவிற அதே நேரத்துல விமர்சனமும் வந்துட்டு இருக்கு. ராயன் கேப்டன் மில்லர் படங்கள்ல ஒண்ணுமே இல்ல, எதுக்கு இப்ப விருது கொடுத்தீங்கன்னு கண்டபடியா பேசி வச்சிருக்காங்க. தனுஷ் அவருடைய தந்தையுமான கஸ்தூரி ராஜா அவர்த கோவத்தோட இப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. தேசிய விருது கிடைக்கிறது மகிழ்ச்சி, அவர் பயணம் செய்யற வழியும் சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு விருது கிடைச்சிருக்கு. மத்தபடி இதுல எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்ல, முழுக்க முழுக்க அவரோட முயற்சி மட்டும்தான். இது அரசு பார்த்து தேர்வு செஞ்சு கொடுக்கிற விருது. தேசிய விருது அறிவிக்கப்ப தனுஷ் அவர் வீட்டுக்கு தான் போனேன். வாழ்த்து சொல்றது ரொம்ப ஈஸி ஆகிருச்சு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சந்தோஷம், கேக்கெல்லாம் வெட்டுனாங்க. தனுஷ் அவரை சுத்தி வர விமர்சனங்கள் ஏன் வருதுன்னு தெரியல. தனுஷ் அவரை விட பெரிய நடிகர்கள் தமிழ்நாட்டுல இல்லையா? அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் செய்து அந்த விருதுகளை வாங்கியிருக்கலாம்ல. இது அரசு எடுக்கிற முடிவு. 4 பேரை பார்த்து எனக்கு விருது கொடுங்க அப்படின்னு சொல்ற புத்திசாலித்தனம் எல்லாம் அவருக்கு கிடையாது. விருதுகளை எல்லாம் அவரு இப்போது புதுசாவே பாக்குறாரு. விருதுகளுக்காக ஏங்குற பையனும் அவர் கிடையாது. மம்முட்டி வாங்கி இருக்கிறதெல்லாம் பெரிய மகிழ்ச்சி, அவரை எல்லாம் பாராட்டணும். நம்ம பையன் அந்த சிந்தனையில இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. தனுஷ் அவருக்கு இப்ப பயங்கரமான விமர்சனம். சொல்ல போனா கலா மாஸ்டர் எல்லாம் கூட நிறைய பேர் திட்டிருக்காங்க. அவங்கள தேவையில்லாம இந்த வில்லங்கத்துல எழுத்து விட்டு சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த விருது ஏன் அவருக்கு கொடுத்தாங்கன்னு இப்படி கோவப்பட்டு அவங்க பேசுற விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல தனுஷ் அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு.